श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदाहृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रता श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தமம் உத்தரசதகம் ஆச்சரியமாக ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் 67வது ஸ்லோகம். கடந்த 3 ஸ்லோகங்களாக நிருசிம்ம அவதாரத்தை அனுபவித்தோம். இதில் நரசிம்ம அவதாரத்துக்கு அடுத்தது அந்த கிரமத்தில் வாமனாவதாரத்தை சுவாமி அனுபவிக்கிறார். ஸ்ரீ பராசரபட் தைத்யௌதார்யேந்திரயாஞ்ச விஹதிம் அபனயன் வாமனோர்த்தி த்வமாசீஹி விக்ராந்தே பாதபத்மே த்ரிஜகதனுசமம் பாம்சுலீக்ருத்ய லில்யே நாபி பத்மச்சமானக்ஷமமிவ புவனக்ராமமன்யும் சிஸ்ருக்ஷுः தஸ்தௌ ரங்கேந்திரவிருத்தே தவ ஜயமுகரோ டிண்டிமஸ்தத்ர வேதः दैत्यौदार्येन्द्रयाञ्च विहतिमपनयन् वामनोर्तीं त्वमासीः विक्रान्ते पादपद्मे त्रिजगदनुसमं पांसुलीकृत्य लिल्ये नाभीपद्मश्चमानक्षममिव भुवनग्राममन्यं शिश्रुक्षुः तस्तौ रंगेन्द्रवृत्ते तव जयमुखरो दिण्डिमस्तत्र वेदः. ஸ்ரீ ராமகிருஷ்ண அவதாரங்களில் தன்னை அண்டினவர்களுக்காக விரும்பினவற்றை அளிப்பதற்கும் விரும்பாதவற்றை விலக்குவதற்கும் யாச்சகம் பண்ணல, யாச்சக தொழிலை செய்யலை அவர். இந்த அவதாரத்தில் மட்டும் ஏன் பாவன அவதாரத்தில் என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் பட்டர். ஸ்ரீ ரங்கநாதா மகாபலியினுடைய வள்ளல் தன்மை, தாராள குணம், ஔதாரிய குணம், உதார குணம், என்ன வள்ளல் தன்மை, இந்திரனின் யாச்சகத்தன்மை ஆகிய இரண்டையும் வெளிப்படுத்த எண்ணிய நீ வாமனனாக திரு அவதாரம் எடுத்தாய். எடுத்து யாச்சகம் எடுப்பவனாக நின்றாய். அப்போ 3 உலகங்களும் திரிவிக்ரமனான உன்னுடைய முன்னால் ஒரு சிறு அணுக்கள் போல தோற்றமளித்தது. ஒரு சின்ன மைன்யூட்டஸ்ட் அட்டாமிக் பார்ட்டிக்கிள் மாதிரி இருந்தது 3 உலகங்களும் உன் திருவடியில். உனது திருவடிகளில் ஒட்டி கொண்டிருந்த துகள்கள் போல இருந்தது, டஸ்ட் பார்ட்டிக்கிள் மாதிரி இருந்தது துகளில். அப்போ உனது திருநாபி கமலம் எப்படி இருந்தது என்றால், இவற்றை தவிர அளப்பதற்கு வேறு இல்லை. ஆகவே வேறு சில உலகங்களையும் சிருஷ்டிக்கலாமே என்று நாபிக்கமலம் எண்ணியது போல இருந்ததா. இப்படிப்பட்ட உனது திரிவிக்ரம அவதாரத்திற்கு விஜய ஒலி எழுப்புவதற்காக வேத கோஷங்களே பறை சாற்றியது. திண்டிமம் பறையாக நின்றது என்று அனுபவிக்கிறார். ரங்க இந்திரா, திருவரங்கத்தரசே, மகாபலி பக்கம் உள்ள வள்ளல் தன்மையையும் இந்திரன் வேண்டிக் கொண்டதையும் கருத்தில் கொண்டு அந்த இரண்டையும் நிறைவேற்றுவதற்காக தேவரீரே எவ்வளவு சௌலபியனாக யாச்சகராய் சென்றீர். சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன் ஒரு குட்டி பிரம்மச்சாரியாய் யாச்சகம் போய் நின்றீர். பின்னர் மண்ணுலகையும் விண்ணுலகையும் தாவி அளந்தீர். அந்த திருவடிகளிலே உலகமானது பரம அணுவோடு ஒத்ததாயிற்று. உலகம் அந்த திருவடிகளில் ஒட்டி கொண்ட தூசி போல ஆயிற்று. அப்போ அந்த நாபிக் கமலமும் அதில் உள்ள பிரம்மாவும் எப்படி இருந்ததுன்னா,
இந்த உலகமெல்லாம் இந்த திருவடிகளாலே அளக்கப்பட்டு விட்டதே, இன்னும் வேறு உலகங்களை சிருஷ்டிப்பதற்கு ஆசை கொண்டது போல இருந்தது அந்த நாபிக்கமலத்திற்கு. வேத வாக்கியங்களே தெரிவிக்கிறது. த்ரீணி பதா விசக்ரமே விஷ்ணுர் கோபா அதா ஆப்யா விசக்ரமே பிருத்திவி மேஷ ஏதாம் அப்படின்னு சமூடமஸ்ய பாகும் சுரே அந்த ஸ்ருதி வாக்கியத்தை கொண்டு பாம்சுலி கிருத்திய லில்யே என்கிறார் சுவாமி. சமூடமஸ்ய பாகும் சுரே, அதாவது ரங்க இந்திரா திருவரங்கத்து அரசே, துவம் தேவரீர் வாமனஹா வாமன அவதாரம் கொண்டு, துவம் வாமனஹா வாமன அவதாரம் கொண்டு தைத்திய ஔதாரிய இந்திர யாக்ஞா விகதிம் தைத்யௌதார்யேந்திர யாக்ஞா விகதிம் தைத்திய ஔதாரிய இந்திர யாக்ஞா விகதி. தைத்திய திதியோட புத்திரன் தைத்திய பலிச்சக்கரவர்த்தி, திதியோட புத்திரன். அந்த பலிச்சக்கரவர்த்தியின் ஔதாரியம் வள்ளல் தன்மை என்ன, இந்திர யாக்ஞா இந்திரனுடைய யாச்சகத்தன்மை என்ன, இந்த இரண்டுக்கும் விகதி நிஷ்பலமாயிருக்கும் நிலையை, ரெண்டும் ஒத்துப்போகும் நிலையை அபநயன் போக்க விரும்புபவராய் அர்த்தி தேவரீர் யாச்சகம் செய்பவராக ஆயிட்டேன். ஆசிகி ஆனேன். திரிஜகத் இந்த மூவுலகமும் அணு சமம் அணுவுக்கு சமமாய் ஒரு சிறிய பரம அணுவை போன்று விக்ராந்தே உலகத்தை அளக்க முற்பட்ட பாத பத்மே தாமரையை போன்ற தேவரீர் திருவடியில் பாம்சுலி கிருத்திய தும்பு தூசுகளை போன்று ஆகிவிட்டது அந்த உலகங்கள். லில்லியே அப்படி ஒட்டி கொண்டது அந்த உலகங்கள் தேவரீர் திருவடியில். ஒரு துகள் திருவடியில் ஒட்டிண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் உலகங்கள். நாபி பத்மஹ ச தேவரீருடைய திருநாபியில் உள்ள தாமரையோ மானக்ஷமம் அளப்பதற்கு ஏற்றதான அந்யம் மற்றொரு புவன கிராமம் லோக சமூகங்களை சிஸ்ருக்ஷு இவ தோற்றுவிக்க விரும்புவதைப் போல தஸ்தவ் இருந்தது. இப்படி அழகா தவ தேவரீருடைய தத்ர அந்த திரிவிக்ரமனாய் அவதரித்த விருத்தே விருத்தாந்தத்தில் வேதகா வேதங்களானவை ஜெயமுகர வெற்றியை ஒலிக்கும், வெற்றியை ஜெய கோஷத்தை தெரிவிக்கும், வெற்றியை ஒலியால் தெளிவிக்கும் டிண்டிம வாத்தியம் பெரிய பறை போல ஆயிற்று. ஸோ இற்றை பறை கொள்வான் அந்த பறை போல ஆயிற்று. அசுரனாயினும் பலிச்சக்கரவர்த்தி பரம தானசீலன் வள்ளல், பிராமண துவேஷி கிடையாது. அவன் அசுரனாக இருந்தால் கூட அவன் பிராமண தேசி கிடையாது. இப்போ அசுரனா இல்லைன்னா கூட பிராமண துவேஷியாக இருக்கா இந்த காலத்தில். இந்திரனோ நான் ஒருவரிடம் யாச்சகம் செய்ய மாட்டேன், அது நான் வகிக்கும் ஸ்தானத்துக்கு இழுக்கு அப்படின்னு அவன் யாச்சகம் போக மாட்டேன், ஆனால் எனக்கு உலகங்கள் வேணும், பலிச்சக்கரவர்த்தி பிடுங்கிட்டான் அப்படின்னு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள முரண்பாடு. இவனோ வள்ளல், பிராமண துவேஷி கிடையாது. இந்திரனோ யாச்சகம் போக மாட்டேங்கிறான், ஆனால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பகவான் ரெண்டையும் சரி பண்ணுவதற்காக, முரண்பாடுகளை சரி பண்ண தானே யாச்சகனாய் மாறினார். ஒரு நல்ல ஆத்மாவின் நல்ல குணத்தை வெளிப்படுத்த எம்பெருமான் எந்த செயலையும் செய்வார் என்பது இந்த வாமனாவதாரத்தால் காட்டப்பட்டது. ஆனால் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்கிறாள் ஆண்டாள். திருவடியால் அளக்க முற்பட்ட போது ஒரு தூசி போல இந்த மூவுலகம் திருவடியில் ஒட்டி கொண்டது. எம்பெருமான் நாபி கமலம் தானே உலகத்தை படைக்கிறது. அது வேறு லோகங்களை உண்டாக்க முற்பட்டது போல ஆயிற்றாம். இந்த திரிவிக்ரமாவதாரத்தை வேதங்கள் பல இடங்களில் தெரிவிக்கிறது. திரிவிக்ரமஸ்ய விஜய டிண்டிமாயிதம் வேதைஹி என்று ஸ்ரீ பராசர பட்டரே விஷ்ணு சகஸ்ரநாம வியாக்கியானத்தில் ஸ்ரீ பகவத்குண தர்ப்பணத்தில் தெரிவிக்கிறார். திரிவிக்ரமஸ்ய விஜய டிண்டிமாயிதம் வேதைஹி, வேதங்கள் அவருடைய வெற்றியை டிண்டிம வாத்தியம் கொண்டு தெரிவித்தது அந்த திரிவிக்ரமனுடைய இதை. ஸோ யாராலும் வெல்ல முடியாதவன் ஒருத்தன் வென்று வந்தால்
ஜெய விஜயீ பவா என்று கோஷம் போட்டு பெரிய முரசு கொட்டுவர். வெற்றி வெற்றி என்று கொட்டு முரசே அப்படின்னு கொட்டு முரசுவார். டிண்டிம வாத்திய கோஷம் போடுவார்கள். அது அரசர்களின் நடைமுறை. அதை இங்கு காட்டி அருள்கிறார். இந்திரன் அப்பப்போ எம்பெருமானிடம் வந்து தன்னுடைய குறைகளை கூறி அழுதுட்டு போவான். அந்த குறைகளை கூறி அவைகளுக்கு பரிகாரம் தேடுவான். அதைவிட தைத்தியனாயினும் அசுரனாயிருந்தாலும் பலி சக்கரவர்த்தி பிரபலன், வெரி பாப்புலர். எதுலன்னா வள்ளல் தன்மையில். தன் குரு சுக்கராச்சாரியார் சொன்னார், வந்திருக்கிறது சாதாரண ஆளில் பிரம்மச்சாரி வேஷம் போட்டு யாரோ வந்திருக்கான், கொடுக்காதே என்று தடுத்தார். நர்மதா நதி தீரத்தில் யாகசாலையில் ஒரு சின்ன அழகு வாமனனாய் வந்து யாச்சகம் கேட்க அவனுக்கு நான் இல்லை என்று கூற முடியுமோ என்று எண்ணி தைரியமாக கொடுத்தான். என்ன வந்தாலும் ஆகட்டும், கொடுத்த வாக்கை மாறக்கூடாது. ஒருத்த வந்து கேட்டால் கொடுத்தாகணும். அதற்காகத்தான் தைத்திய ஔதாரியா என்று முதலில் ஸ்ரீ பட்டர் அருளினார். தைத்திய ஔதாரியா ஆனால் விரீடா வித்த வதான்ய அப்படிங்கிறார். வதான்ய வள்ளல். ஸோ நமது சித்தாந்தத்தில் பரம அணுவை பரமாணுவை ஒப்பாவிடனும் நையாயிர்களைப் போன்று சூக்ஷ்மமான பொருளின் கடைசி எல்லை அணு, சூக்ஷ்மமான மைன்யூட்டஸ்ட் அட்டாமிக் பார்ட்டிக்கிள், அதை காட்டியபடி வா பும்சி பத்மம் நளினம் என்பது அமர கோஷம். அதனால் இந்த இடத்துல மலைகள், காடுகள், இந்த உலகங்கள் எல்லாம் ஒரு தூசி போல அவருடைய திருவடியில் ஒட்டி கொண்டதாம். இதையே பட்டர் வந்து அவருடைய பிதாஸ்ரீ ஸ்ரீ குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் 5வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கராஜ சரணோ பிரணுமேயோ கலு ஏகஸ்திரிவிக்ரம விதோ வசுதாமசேஷாம் வியக்ரம்ஸ்தசாச்சல குலாமபி விப்ரகீர்ண ஸ்தூலா வலக்ர நசிகதாமிவ நிர்ணதோச்சம். திருவிக்கிரமாவரத்தாரத்தில் 3 அடி மண் வேண்டி எல்லா உலகங்களையும் அளந்தானே, அந்த ஸ்ரீ ரங்கநாதனின் திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்ங்கிறார் ஆழ்வான். அங்க எந்த எம்பெருமானின் 2ல் 1 திருவடி பூவலகத்தை அளந்த போது பூமண்டலத்தில் இருந்த மலைகள் 7 மலையா இல்லை 8 மலையா ஏதோ ஒன்று, அதெல்லாம் ஒட்டி கொண்டன. எப்படி ஒட்டி கொண்டன திருவடியில் அப்படின்னா, சிதறின சிறு மணல் பருக்கைகள் என்றார் போல. அவன் அளந்தது ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் சிறிது பெரிது என்ற வித்தியாசம் இல்லாமல் அவன் அளப்பு காரியத்திற்கு பெரிய குல பர்வதங்கள் கூட இடையூறாகவே இல்லை என்று அந்த ஸ்ரீ ரங்கராஜனின் திருவடிகளை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்னு அங்கே அனுபவித்தார் அதிமானுஷஸ்தவத்தில் 5வது ஸ்லோகத்தில். அதே விஷயத்தை இங்கே எடுக்கிறார் ஸ்ரீ பட்டர். அவருடைய 3 உலகங்களுமே அவருடைய திருவடியின் கீழ் ஒரு தூசி மாதிரி, ஒரு பரம அணு சமத்திற்கு துகள் ஒட்டி கொண்டது என்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.